ஹாப்பி பர்த்டே ரஜினி தாத்தா. சூப்பர் சார். 26 வருஷம் அன்னைக்கு பார்த்தது ஊஸ் மேம்ஸ் படம் செம கிளாப் சூப்பர். அமெரிக்கா படம் சூப்பரா இருக்கு. எல்லாரும் வருஷம் கழிச்சு படம் அந்த படம் இதே மாதிரி தான் பார்ப்பேன். என் பேரன் பேத்தியோட வந்து பார்ப்பாங்க. இந்த சின்ன வயசுக்கு போய் பார்த்த மாதிரி சூப்பர் ஸ்டார் தான். வேற யாருக்கு அதுக்கு இன்னொரு ஆள் வந்து பார்க்கணும். என்ஜாய்மெண்ட் இருந்தது. அந்த வைப் ஃபுல்லா செம்மையா இருந்தது. செம்ம சான்ஸே இல்லை. தலைவர் படம் என்னன்னா இவ்வளவு வருஷம் கழிச்சு வருது, இவ்வளவு ஃபுல்லா ஓடுது. ரியலி பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்குமே. ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் அவரு தான். நான் தலைவர் நானே ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அவரு தான். ஓகே, அதுக்கப்புறம் தான் தலைவர். கில்லிக்கு அப்புறம் ஒரு பெரிய செலிப்ரேஷன் ரீரிலீஸ்க்கு 99ல படமே கூஸ் பம்ப்ஸ் தான். படத்துல கூஸ் பம்ப்ஸ் இல்ல, கூஸ் பம்ப்ஸ்ல தான் படமே இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. சூப்பர் சார். 26 வருஷம் அன்னைக்கு பார்த்தது ஊஸ் மேம்ஸ் படம் செம கிளாப் சூப்பர். சான்ஸே இல்லை. ரொம்ப அருமையா இருக்கு. சூப்பர் அமெரிக்கா படம் சூப்பரா இருக்கு. எல்லாரும் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ பார்க்கல, இப்ப ரெண்டு வாட்டி நேற்று ஒரு அடி பார்த்தே நீங்க அப்படியா? சூப்பரா இருக்கு. போரே அடிக்கல. செம்மையா இருக்கு. என் பையன், நான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு 17 வயசு, 1999 11th படிக்கிறேன். இப்ப என் பையன் இப்ப 2வது வாட்டி பாருங்க ரீரிலீஸ். 100 வருஷம் கழிச்சு படம் அந்த படத்தை இதே மாதிரி தான் பார்ப்பேன். என் பேரன் பேத்தியோட வந்து பார்ப்பாங்க. சூப்பர் ஸ்டார் படம் ஒன்லி ஒன் சூப்பர் ஒன். தலைவர் தான் நடந்துடும். அலப்பற காப்போம் தலைவர் நடந்துடும். வெயிட்டிங் ஃபார் ஜெயிலர் 2 அந்த தலைவர் 173. தலைவர் எப்படி இருக்காரு? இந்த தலைவர் படம் 25 வருஷம் கழிச்சு அருமையா இருக்கு. நல்லா தலைவர் பாக்குறது சூப்பர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் இப்பலாம் பார்க்கலாம் தியேட்டர்ல. இல்ல ப்ரோ, நான் 1990ல பார்த்தேன். 1999ல பார்த்தேன். அப்ப எனக்கு 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சேன். திருப்பி அதே ஃபீல் இருக்கா? சூப்பரா இருக்கு. எப்படினா இருக்கு தலைவர் திருப்பி பார்க்கும்போது? என் பாப்பாக்காக தான் வந்தேன். அவர் எப்ப தியேட்டர் பார்த்தாலும் டாடி ரஜினி விரல் காட்டு பண்ணுவான். இது அதுக்காக தான் படையப்பா படம் அவளுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன் 99ல. ஆமா, இது 2வது டைம் பார்க்கும்போது அந்த சின்ன வயசுக்கு போய் பார்த்த மாதிரி அதே ஃபீல் இருக்கு. ஒரு புது படம் பார்த்த மாதிரியே, இது பழைய படம் பார்த்த மாதிரியே இல்ல, புது படத்தை பார்த்த மாதிரியே இருக்கும். உங்க டாக்டர் தலைவர் ஃபேன் ஆயிட்டாங்க. ஆமா, டாக்டர் ஆட்டோமேட்டிக்கா ஆயிட்டேன். நான் அதுவே சொல்லி தரேன். சரி, நல்லா இருந்துச்சு. படம் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? சொல்லு. நல்லா இருந்துச்சு. நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரியலி ஹாப்பி. எவரிபடி என்ஜாய். ஃபேமிலியோட வந்து எல்லாமே வைஃப் எல்லாரும் வந்துருக்காங்க. எல்லாமே பயங்கர என்ஜாய் பண்ணாங்க. பார்த்த ஃபீல் அப்படியே இருக்கா? அதுவும் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, சாப்பாடு ரொம்ப ஜாஸ்தியா. சூப்பர் ஸ்டார் படத்தை ஒண்ணு அவர்கிட்ட இருந்து யாரும் வாங்க முடியல. அந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்காரு. அவர் சூப்பர் ஸ்டார் தான். வேற யாருக்கு அதுக்கு இன்னொரு ஆள் வந்து பார்க்கணும். இப்போ யாருமே இல்ல. இப்போதைக்கு அவர் தான். சரி, பாத்துறீங்க. அடுத்த ஜென்மத்திலையும் வாழ்த்துக்கள். செம வைப்பா இருந்துச்சு ப்ரோ. சீரியஸா சொல்லணும். தலைவர் எப்படி இருக்காரு? ஃபர்ஸ்ட் பார்த்த ஃபீல் அப்படியே இருக்கு. அப்படியே தான் இருக்காரு. என்ன அப்போ நான் இதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ரீரிலீஸ் படம் பாக்குறேன். செம்ம என்ஜாய்மெண்டா இருந்தது. அந்த வைப்பு ஃபுல்லா செம்மையா இருந்தது. செம்ம சான்ஸே இல்லை. தலைவர் ஆக்டிங்னா ஃபர்ஸ்ட் இருந்து சூப்பரா இருந்தது. கண்டிப்பா ஒரு விஷயமும் இன்ட்ரெஸ்டா தான் இது பார்க்கும்போது. நான் ஃபர்ஸ்ட் இது பழைய படம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, நல்ல ஃபீல் ஆகும். எனக்கு வந்து முதல்ல ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. அடுத்த ஜெனரேஷன் மக்கள் கூட வந்து இவரை இவ்வளவு கிரேஸா பாக்குறாங்க. இது என்னால நம்பவே முடியல. ஏன்னா என்னோட ஏஜ் எனக்கு அரௌண்ட் 60 ஆகுது. என்னோட ஏஜ் பீப்புளுக்குலாம் நான் இப்போ ஃபோன் பண்ணேன் இன்டர்மிஷன் அப்போ. ஏன்னா சில படம்லாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கேன். கூட்டமே இல்லை வந்த ஃபர்ஸ்ட் வீக்லயே. தலைவர் படம் என்னடான்னா இவ்வளவு வருஷம் கழிச்சு வருது, இவ்வளவு ஃபுல்லா ஓடுது. இது ரியலி பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்கு. எப்படிதான் அவர் வந்து இத்தனை ஜென்ரேஷனையும் அவர் வந்து அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்காருங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா இது ரியலி கிரேட். பெரிய ஹியூமன் பீயிங். அவரை ஹாப்பி பர்த்டே. அவர் இருக்கிற வரைக்கும் நல்லபடியா நிம்மதியா இருக்கணும். தேங்க்யூ. தலைவர் 90s கிட்ஸ், 70s 80s 90s 2K வரைக்கும் தலைவர் ஃபேன்ஸ் இருக்காங்க. வேற 1 வீக் படம் ஹவுஸ்ஃபுல். ஆக்சுவலா நான் வந்து 90sல ரஜினி ஃபேனான படையப்ப ரொம்ப பிடிக்கும் படம். ஆக்சுவலா ரோஹின்ல புக் பண்ணி செகண்ட் டைம் பார்க்குறேன். இப்போ வேற லெவல் படம். ரொம்ப வைபா இருந்தது. செம சூப்பரா இருந்தது. சூப்பர் ஸ்டார் படத்துக்கு எவ்வளவு பேர் போட்டி போடுறாங்க. ஆனா தலைவர் அது மிஞ்சி வர முடியல. எப்படி பாக்குறீங்க? அது ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன் தான். நான் வந்து இப்போ கில்லி படம் ரீலீஸ் பார்த்தேன். ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். கில்லி படம் என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலா நான் தளபதி ஃபேனா இருந்தா கூட அப்பனா எப்பவுமே தளபதி படையப்பா தளபதி அப்பனா தலைவர் ஃபேன். அதாவது சூப்பர் ஸ்டார் எப்பவுமே ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் அவரு தான். நான் தலைவர் ஃபேன் நானே ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அவரு தான். அதுக்கப்புறம் தான் தளபதி. இப்ப அந்த கிரேஸ் அப்படியே இருக்கா? அந்த கிரேஸ் அந்த கிரேஸ் அப்படியே இருக்கு. நான் படையப்பா நான் பார்க்கும்போது 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சேன். இப்போ நான் 90s 2K வரைக்கும் ரஜினி தான் எல்லாரும். ஒரு தலைவர் அவர் தான். ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் அவர் தான். ஹாப்பி பர்த்டே தலைவர். நீங்க தான் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். தேங்க்யூ.
கில்லிக்கு அப்புறம் ஒரு பெரிய செலிப்ரேஷன் ரீரிலீஸ்க்கு 99ல வந்த மூவி இது. ஆக்சுவலி அந்த மூவி வரும்போது நாங்களாம் குழந்தை அப்பதான் பிறந்துரும். ஸோ இப்போ பயங்கர செலிப்ரேஷனா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது பயங்கர செலிப்ரேஷனா இருக்கு. அதுவும் இல்லாம ஆடியன்ஸ் ரொம்ப இப்போ ரிலீஸ் ஆனா கூட இப்போ இல்ல. ஸோ கே.எஸ். ரவிக்குமார் கோட் டைரக்ஷன், பயங்கரமான டைரக்ஷன், ஏ ரஹ்மான் மியூசிக், அதை சொல்லவே வேணாம். முக்கியமான இளமரி கேரக்டர், அது தலைவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கரமா பின்னிருப்பாரு. அது கமர்ஷியல்னாலே அந்த டைம்னாலே அவர் தான் தலைவர் தான் மின்னு எடுத்துருப்பாரு. அப்படியே பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் தான். ஓகே, உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸா இன்ட்ரெஸ்டிங்கா படமே கூஸ் பம்ப்ஸ் தான். இப்போ எப்படி இருக்கும் அதே மாதிரி அப்படியே இருக்கு. டிவில பார்த்தா எப்படி நம்ம சில்லறை அந்த மாதிரி சீன்ஸ் தான் பயங்கரமா இருக்கும். அப்படியே அது தலைவர் அந்த மூஞ்சல் சீனு, இன்ட்ரடக்ஷன், பீஜம் பக்கா என்டர்டைன்மெண்ட். நான் பழைய படம். ப்ரோ ஆக்சுவலி இந்த படத்தை பற்றி என்ன சொல்றேன், ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் பிறக்கவே இல்லை. ஓகே, ஸோ வந்து டிவியில் தான் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து தேட்டரில் பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. இது ரிலீஸ் பண்ணும்போது என்ன சொல்றது, ரஜினி சார்னா ரஜினி சார் தான். அதுக்கு வந்து எதுவுமே ஈடனே கிடையாது. ஓகேங்களா, யார் வேணா மாறிட்டு இருக்கலாம். அந்த ரஜினி சார்ன்ற நேம் வந்து மாறவே மாறாது. அவர் கிரியேட் பண்ணுற ஆரா இருக்கு இல்லையா, அதுதான் அவரோட ப்ளஸ் பாயிண்ட்டு. இது என்ன சொல்லுவாங்க, படத்துல கூஸ் பம்ப்ஸ்ல தான் படமே இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு சீனுமே அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ், அவரோட ஆட்டிடியூடு, ஸ்வாக், அந்த ஸ்டைல்னாலே அது நம்ம தலைவர் தான். அது ஈடனே எதுவுமே பண்ண முடியாது. ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே தலைவர் நம்ம ரஜினி சார் தான். 75 இயர்ஸா ஒன்னும் ஹீரோவாவே இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதுதாங்க, நம்ம அந்த ஏஜ்ல, இந்த ஏஜ்லலாம் இந்த ஏஜ்லயே கொஞ்சம் இது பண்றோம். அந்த ஏஜ்ல வந்து நம்ம நடக்க முடியுமா? அந்த மாதிரிலாம் எதுவுமே இது பண்ண முடியாது. ஆனா இந்த ஏஜ்ல ஒரு இவ்வளவு தூரம் பண்றதுன்னா பெரிய விஷயம் தான். கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய படம் வரணும். ஏன்னா ஆக்சுவலா இப்போ வர படம்லாம் நிறைய பேர் அதுல சரியில்லை சரியில்லை, ஆனா ரிலீஸ் பண்ண ஓடுதுன்னு உங்களுக்கே தெரியுது. ஸோ அதுதான் 1 வீக் ஓடுது. ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் இது வச்சிருக்காங்க. ஓகே, ஃபேன்ஸா இருக்கட்டும், 2K கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. பெரிய விஷயம். கரெக்ட். ஏன்னா அது வந்து ரஜினி சார் தான், வேற வேறு அவ்வளவுதான். தலைவர் தான், வேற யாருமே ஒரு ஈடுனே கிடையாது. கண்டிப்பா டாக்டருக்கு வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஆக போகுது. ஓகே, நான் 9 வயசு இருக்கும்போது வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப தியேட்டர்ல பாத்தீங்க? அப்போ தியேட்டர்ல பார்க்க சான்ஸ் கிடைக்கல, டிவில தான் பார்த்தேன். ஓகே, இது கண்டிப்பா வந்துட்டு தியேட்டர்ல பார்க்கணும் அப்படிங்கறதான் என்னோட இது. என்னன்னா 28 வருஷமா 29 வருஷமா ஆகுது. திரும்ப என்னோட பாப்பா வந்துட்டு 5 இயர்ஸ் கிட்ட இருந்து வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்தது. எல்லா சீனுமே ரொம்ப கூஸ் பம்ப். ரிக்ஷா, நீ என்ஜாய் பண்ணி ரிக்ஷா? எப்படி இருந்துச்சு? சூப்பர் ஸ்டார் எப்படி இருந்தாரு? நல்லா இருந்துச்சா? அப்படியா? யார் உனக்கு பிடிச்சது படத்துல? ரஜினி தாத்தா. ரஜினி தாத்தா பிடிச்சிருந்ததா? ஹாப்பி பர்த்டே ரஜினி தாத்தா. சத்தமா சொல்லு தங்கம். ஹாப்பி பர்த்டே ரஜினி தாத்தா. சூப்பர். ஓகே, படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவனுக்கு.